அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷம் எல்லா வளங்களும் செல்வங்களும் பெற்று நிறைந்த மகிழ்ச்சியை பெற்று வாழ்த்துகிறேன். எல்லா வருஷங்களையும் காட்டிலும் இந்த வருஷம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். எல்லாம் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. இப்போ ராசிக்கான பலன், நட்சத்திர பலன் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி லக்ன பலன் இன்னும் டீப்பாக வரும். இந்த வீடியோவில் இது வரைக்கும் சொல்லி இந்த காட்டில் இன்னும் அதிகமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதெல்லாம் லக்ன பலனில் தெளிவாக வந்துடும். லக்ன பலனில் பார்த்து நீங்கள் அதை என்னென்ன பண்ணணும் பண்ண வேண்டாங்கிறத அந்தந்த மாதம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் அதில் வரும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. மாதம் 1ஆம் தேதி 12 லக்கணத்துக்குமான பலன்கள் வந்துடும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 2025 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதத்துக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் நேயர்களே, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அன்பாக இருப்பார்கள். முகம் அழகாக இருக்கும். எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். உடல் திடகாத்திரமாக இருப்பார்கள். தேக ஆரோக்கியம் பெற்றவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருப்பார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் அதிகம். ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரிலாம் அதிகமாக வரும். பிளட் வெசல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். கண்கள் அழகாக இருக்கும். கண்கள் பார்ப்பதில் மயக்கும் தன்மை கொண்டது. பணம் சேர்ப்பதில் மிகுந்த சாமர்த்தியசாலிகள். எந்நேரமும் இவர்களிடம் கண்டிப்பாக பணம் இருக்கும். மிக கடும் உழைப்பாளிகள் இவர்கள். நிறைய நேரங்களில் இவர்கள் அவசரப்பட்டு சில காரியங்களை செய்துவிட்டு பின்னால் வருத்தப்படுவார்கள். ஹோட்டல் சாப்பிட இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்தெந்த ஹோட்டலில் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு இவங்களை கேட்டால் தெரியும். நிறைய நேரங்கள் இவர்கள் மிக கடுமையாக நடந்து கொள்வார்கள். அது அவர்களுக்கே தெரியாது. கல்வியில் இவர்கள் நிறைய தடைகள் உண்டு. தடைகளை தாண்டித்தான் இவர்கள் கல்வியில் முன்னேற முடியும். மேற்கல்விக்கு மிகப்பெரிய தடைகள் உண்டு. நிறைய நேரங்களில் பள்ளிக்கூட படிப்போடு நிறைய பேருக்கு நின்று விடுவதும் உண்டு. பள்ளிக்கூட கல்லூரிகளில் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஹாஸ்டல் வார்டன் எல்லாத்திலையும் இவங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதை தாண்டித்தான் இவர்கள் உயர்கல்விக்கு வந்திருக்க முடியும். இவர்களுக்கு கண்டிப்பாக காதல் உண்டு. இளம் வயது காதல் கண்டிப்பாக உண்டு. காதல் இல்லாமல் ஒரு அவிட்ட நட்சத்திரம் இல்லை. ஆனால் காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகள் குறைவாக காட்டுகிறது. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் மகர ராசியில் வரும். அவிட்டம் 1ஆம் பாதத்திற்கு சூரியன் அதிபதி ஆகிறார். அவிட்டம் 2ஆம் பாதத்திற்கு புதன் அதிபதி ஆகிறார். இப்போது 2025 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஜனவரி மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, விருச்சிகத்தில் புதன் இருக்க, தனுசில் சூரியன் இருக்க, மகரத்தில் சந்திரன் இருக்க, கும்பத்தில் சுக்கிரன் சனி சேர்ந்திருக்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? இந்த இனிய புத்தாண்டு உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு பணம் வரவும் மிகச் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு பயணம் உண்டு. இந்த மாதம் நண்பர்கள், கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. வங்கி சம்பந்தமாக அல்லது பணத்திற்காக வேறு யாருக்காக நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தால், கேரண்டர் கையெழுத்து போட்டிருந்தால் அந்த கடனை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரலாம். கவனம் தேவை. மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 பிப்ரவரி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகிறோம். 2025 பிப்ரவரி ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது பகவான் இருக்க, மகரத்தில் சூரியன் புதன் சேர்ந்திருக்க, கும்பத்தில் சந்திரன் சனி இருக்கு, மீனத்தில் சுக்கிரன் ராகு இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? கோர்ட் கேஸ் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். விவசாயத்தில் கூடுதல் பயிர் மகசூல் காண்பீர்கள். தந்தையின் வழி சொத்துக்களின் நன்மையை, ஆதாயத்தை, லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புடன் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 மார்ச் மாதம் என்ன நடக்கும்? 2025 மார்ச் மாதம்
ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, கும்பத்தில் சூரியன் சனி சேர்ந்திருக்க, மீனத்தில் சுக்கிரன் சந்திரன் புதன் ராகு 4 கிரகங்களும் சேர்ந்திருக்க கோர்ட் கேஸ் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். கால்நடைகளுக்கு பாதிப்புகளை காட்டுகிறது. கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்வது நன்மையை தரும். கால்நடைகளை ஆடுகள் மாடுகள் கோழிகளை உங்கள் கண் பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். திருட்டு போகும் வாய்ப்புகள் உண்டு அல்லது எதிரிகளால் இறந்து போகும் வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் திருட்டு போகும் வாய்ப்புகளை காட்டுகிறது. உயர்கல்விக்கு வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஏப்ரல் மாதம் என்ன நடக்கும்? மேசத்தில் சந்திரன் இருக்க, ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, மீனத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் சனி ராகு கிரகங்கள் சேர்ந்திருக்க பொருளாதாரம் மிகச் சிறப்பாக இருக்கும். கோர்ட் கேஸ் உங்களுக்கு வெற்றியில் முடியும். வேலையில் பிரச்சனை வரக்கூடும். வேலை போகும், புது வேலை வரும். கால்நடைகளால் கூடுதல் ஆதாயத்தை பெறுவீர்கள். பால் வளம் கூடும். இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அஸ்ட்ரோ மாங்குடி வேந்தர் யூடியூப் சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்கை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.